எவ்வளோ பிடிச்சிருக்கோங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய ஜிலேபியாகவே மாட்டியிருக்குங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விரால் மீன் பிடிச்சிருக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே குழியில் நான் பிடிச்சது தான். இந்த பதிவில் நீங்கள் பார்க்குற இந்த குழியில் தாங்க மீன் பிடிக்கலான்னு நானும் நண்பர்களோட கிளம்பி வந்திருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய முட்கள் இருக்குது. நம்ம வலையை பயன்படுத்தி மீன் பிடிக்கிறதுனால முட்கள் நமக்கு இடையூறாக இருக்கும். அதனால் முதல்ல முட்களை நம்ம எடுத்துடலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நானும் அங்கே இருக்கிற முட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருந்தேங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் நெஞ்ச முட்கள் இல்லை, எல்லா இடத்துலையும் முட்கள் காலை வைக்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருந்ததுங்க. அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கே இருக்கிற முட்களை எல்லாம் முதல்ல சுத்தம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வலைய போடலாம். நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க இவ்வளவு தூரம் சுத்தம் செஞ்சு அதில் இருக்கிற முட்களை எல்லாம் நம்ம எடுத்து அதில் மீன் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு. எப்பவும் மீன் பிடிக்க வந்துட்டா முதல் விஷயமா யாருடைய ஏதாவது கால் தடம் பதிஞ்சிருக்கான்னு தாங்க முதல்ல நாங்கள் பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கு முன்னாடி யாராவது வந்து மீன் பிடிச்சிருக்கிறாங்களா இல்லையான்னு எங்களுக்கு அது மூலியமா நல்லாவே எங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற இந்த குழியில மீன்கள் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு 3 மணி நேரம் அதே இடத்துல இருந்து நாங்கள் மீன்களோட அசைவை கண்காணிப்போங்க.